ஃபேமிலி இன் கனடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். கூடவே இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வேன்கோவரில் மரைன் ட்ரைவ், இதுதான் அந்த மரைன் ட்ரைவ் ஸ்டேஷன். இங்கே தான் இருக்கோம், இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ காஸ்கோவுக்கு போயிட்டுருக்கோம். காஸ்கோவுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு இல்லை, எங்கே போனாலுமே இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் போகிறது. அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ காஸ்கோ போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வால்மார்ட்டும் போகிறதா ஒரு பிளான் இருக்குது. காஸ்கோவில் பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே கிடைக்காது. நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரைடே ஈவினிங் பாருங்கள், எல்லாமே பார்க் ஆகிருக்கு. ஒரு இடம் கூட இல்லவே இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நம்ம இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் அந்த லைனில் நின்றுட்டுருக்காங்கன்னு. இவங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பின்னாடி வரவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காஸ்கோவில் இந்த மெம்பர்ஷிப் கார்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வால்மார்ட் போயிருந்தோம். வால்மார்ட்டில் இந்த கார்ட் எடுக்கிறதுக்கு இந்த $1 இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம இந்த கார்ட் விடுறப்போ அந்த இதில் திரும்ப அந்த செயின் மாட்டின உடனே நம்மளோட காயின் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேயுமே வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சரி, அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஃபயர் ஒர்க்ஸ்னால் இந்த வேட்டெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுக்கடலில் அந்த போட்டோட பேஸ் மட்டும் வச்சு இந்த சைடில் பாருங்களேன், இதில் தெரியும். அங்கே போய் அங்கேருந்து தான் வேட்டு போடுவாங்க. இது எப்போயாவது ஒரு தடவை 1 மந்த்துக்கு 3 டைம்ஸ் போடுற மாதிரி போடுவாங்க. இன்றைக்கி இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அதுக்காக சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நிறைய அது காலையிலேருந்தே ஆளுகள்லாம் வந்துடுவாங்க போல், எல்லாமே பார்க் பண்ணிடுவாங்க போல். ஒரு பார்க்கிங்குமே கிடைக்கவே இல்லை. இந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் பார்க்கிங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த மூவிங்லேயே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறதுக்குமே நிறைய டைம் எடுத்துருச்சு. இது இங்கிலீஷ் பே பீச்சில் தான் நடந்துச்சு. அந்த இதிலேருந்து வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாப் போடுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாப் போடுறதுக்கு இந்த மாதிரி வைப்ஸ் இங்கே கிடைக்கும். அந்த வைப்ஸை அந்த இதில் நம்ம மாட்டி வச்சுக்கிறணும். இது வெட்டாக இருக்கும். இதை நம்ம அந்த இதில் மாட்டி அந்த 4 கார்னர்லையும் மாட்டி விட்டுட்டா நம்ம மாப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் நினைக்க தேவையில்ல, எதுவுமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃப்ளோருக்குமே செட் ஆகும். ஏன்னா இங்கே பாத்ரூமுக்கு டைல்ஸ் போட்டிருப்பாங்க, கிச்சனுக்குமே டைல்ஸ் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் வுட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லா ஃப்ளோருக்குமே செட் ஆகும். இது நல்லா அழகாக வைப் பண்ணி எடுத்துரும். எல்லா அழுக்கு சின்ன அழுக்கு இருந்தால் கூட ஃபுல்லாக எடுத்துரும். இந்த மாதிரி இந்த ஹோலில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கில் மாப் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதில் மாட்டி நம்ம வைப் பண்ணிக்கலாம். மாப் ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இதுக்குமே செட் ஆகுற மாதிரி தான் அந்த ஸ்டிக்கு இருக்கும். நான் ஒரு ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த கீழே இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு அதில் தான் எல்லாம் மாற்றி போட்டுக்கிறது. இது அழகாக வைப் பண்ணி எடுத்துரும். சின்ன இது இருந்தால் கூட எடுத்துரும். இது டாலர் அம்மாலையும் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு டாலர் அம்மாவில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அது ரேட் ரொம்ப கம்மி தான், $1 $2 தான் இருந்துச்சு. ஆனால் இது சும்மா லைட்டாக இது பண்ணாலே அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. என்ன சத்தம் கேட்குதா அப்படின்னு போய் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அதை வேறு ஏதோ அப்பார்ட்மெண்ட் மேலே செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த ஹெலிகாப்டர் வச்சு அதுலேருந்து எடுத்து அதை செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா எங்களுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 2 நிமிஷம் தான் வாக்கு.
எங்கள் வீட்டுக்கு அப்படியே முன்னாடியே இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. அதில் அப்படியே பயங்கரமாக சத்தம் கேட்டோன்னே, ஏன்னா இங்கே வந்து சத்தமே வந்து கேட்காது அவ்வளவா. ஏன்னா வீடுமே க்ளோஸில் தான் இருக்கும், அதனால் வந்து அவ்வளோவா சத்தம் வந்து கேட்காது. திடீர்னு சத்தம் கேட்டோடனே என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இது மாதிரி வந்து எடுத்து அதில் வந்து மாற்றி வச்சிட்ருந்தாங்க. அந்த பில்டிங்லேருந்து எடுத்து இந்த பில்டிங்க்கு வந்து வச்சிட்ருந்தாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே போய் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இருந்துச்சு, அங்கே தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து டாக்டரை வந்து நாம் போய் பார்க்க தேவையில்லை, நம்மளுக்குன்னு ஒரு ரூம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ரூம்லேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்கு பெட்டு எல்லாமே வந்து இருக்கும். டாக்டர் தான் வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க. நம்ம கொடுத்த டைமுக்கு வந்து அங்கே வந்து போயிட்டோன்னா அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து செக் பண்ணிடுவாங்க. ஃபேமிலி டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம போய் டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேமிலி டாக்டர் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து போயிட்டு நம்மளோட இதை வந்து நம்ம கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, மெடிக்கல் கார்டு வந்து இருக்கும். அந்த கார்டு வந்து கொடுத்துட்டு நாம் வந்து அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வேகமாகவே வந்து கூப்பிட்ருவாங்க. இல்லை ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த டைம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்து அவங்களே வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன ஏதாவது ஸ்கேன் பண்ணணும் இல்லை இது பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு நம்மளை வந்து திரும்ப வந்து நம்ம அதுக்கான டாக்டர்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அவங்களே போட்டு தந்துடுவாங்க. இல்லை இது வந்து நார்மல் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு நம்மளை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து நம்ம அந்த எமர்ஜென்சி அந்த மாதிரி வந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை வந்து வேகமாக கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாகவே நம்ம அந்த எமர்ஜென்சின்னு இல்லை, வேறு எதுக்கும் போனாலுமே நம்மளுக்கு அந்த பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரீ தான். இங்கே சர்ஜரி பண்ணாலும் சரி, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஒரு சில மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மெடிசன்ஸ் வந்து நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஆனால் நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஃபார்மசியில் போய் நம்ம அந்த மருந்து வந்து வாங்குறப்பயே அவங்களே வந்து கேட்டுருவாங்க, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களே அதில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.